உங்களுக்கெல்லாம் நிவேதா பெத்ராஜ் அப்படி சொன்னோன்னா அவங்களெல்லாம் மனசில் முதல்ல வர்றது என்னென்னா, நம்ம சின்னவர் நம்ம அண்ணன் கூட கள்ளத்தொடர்பு. அவர் துபாயில் வீடு கட்டி கொடுத்துருக்காரு. 40 கோடி செலவு பண்ணி சென்னையில் ரேஸ் விட்டார். இதானே உங்களுக்கு நினைவு வரும். எனக்கு அதெல்லாம் நினைவு வராது. ஏன்னா நான் அவங்கள விரும்புகிறேன். ஒன் சைடாக என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் சுமாரான பசங்க ஒன் சைடாக தான் விரும்ப முடியும். அவங்கள நான் விரும்ப ஆரம்பித்ததுன்னா அவங்க பிறந்த தேதி என்ன பார்த்தேன். அவன் பிறந்த தேதி 30 நவம்பர் 1990 பிறந்திருக்காங்க. இன்னும் கூடுதல் தேவை என்னென்னா, நான் அவங்கள படத்தில் நான் பார்த்தோன்னே எனக்கு ஒரு இப்படி தான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அது கிடைக்கல. சரி, இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு சொல்கிறேன். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அறிமுகம் படத்தோட பேர் ஒரு நாள் கூத்து. அந்த படத்தோட பேர். அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இப்போ உள்ளோட இன்னும் ஸ்லிம்மாக இருப்பாங்க, இன்னும் சூப்பராக இருப்பாங்க. அந்த மனசுலேயே நான் மனசை பறி கொடுத்துட்டேன். என்ன செய்ய முடியும், இவங்க இப்போலாம் பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இப்போ துபாயில் இருக்குது. நம்ம துபாயில் போக முடியுமா? துபாயெல்லாம் போய் வேலை பார்க்க முடியாது. என்ன பண்ணுறது? நம்ம சின்ன ஒரு மனதை வச்சா எல்லாம் போகலான்னு சொல்கிறாங்க. என்கிட்ட கூட ஒரு நெருங்கிய நண்பன் சொன்னார், நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கள், சின்னவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் அங்கே துபாயில் அவங்க நம்ம நிவேதா கீழே ஏதாச்சும் வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அவங்க சொந்தமாக அவங்க வீடு கட்டிக்கிறாங்க. அந்த வீட்டில் கூட்டுறது, பெருக்கிறது, வாட்ச்மேன் வேலை, அவங்க நாயை குளிப்பாட்டுறது, அவங்க பெட்டை துவைச்சிக்கிறது, இந்த மாதிரி வேலை பார்த்து கூட நீங்கள் உங்களோட இதை தீர்த்துக்குங்க. உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கீங்களே, அந்த ஆசையோடு நீங்கள் தீர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இது நான் இப்படி என்ன செய்கிறேன்னு தெரியல. சரி, என் மனசு உள்ளதை நான் பொதுவாக சொல்லிட்டேன். இதை ஏற்றுக்கிறது எப்படின்னு மக்கள் தான் சொல்லணும். சரி, இருந்தாலும் நம்ம ஆதங்கத்தை யார்கிட்ட சொல்லணும்ல. அதான் என்னோடய ஆதங்கத்தை இன்றைக்கி கூட்டிட்டேன். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி தான்.